அச்சோபதிக 2வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. நன்னறி அல்லாத வழியை நன்னறினா ஞானம்னு அர்த்தம். ஞானத்திற்குரிய வழியாக நினைக்கின்ற இயல்புடையவன் நான். ஞானத்திற்கு உரியது அல்லாத வழியை ஞானத்திற்குரிய வழியாக நினைப்பவன் நான். அப்படிப்பட்ட நான் கீழான வழியில் செல்லாமல் அருளை கூடும்படியாக இறைவன் செய்தான். அவன் ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லான். தில்லையில் நடனமாடுபவன். அவனுடைய அருள் கூத்தை நான் அறியும்படி செய்தான். இந்த அருளை பெற வல்லவர் யார்? இது அதிசயம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி மாணிக்கவாசகர் இந்த திருவாசகம் முழுவதும் தன்னை பல இடங்களில் தாழ்த்தி பேசிகிட்டே வந்துட்டார். அவருக்கு கடைசியில் ஒரு எண்ணம் வருது, நாம் இப்படி பணிவு காரணமாக சைவ சமயத்தினுடைய கொள்கை காரணமாக யாரையே தாழ்த்தி பேசிட்டோம். நம்மை நாமே தாழ்த்தி பேசிட்டோம். நம்ம போன வகுப்பில் கூட பேசணும். ஒரு மில்லில் வேலை பார்க்குற ஒருத்தர் வாடகை வீட்டில் தான் சார் இருக்கிறேன், 30 வருஷமாக வாடகை வீட்டு தான் சார், சைக்கிளில் தான் சார் மில்லுக்கு போகிறேன், ட்ரெஸ்ஸு கூட ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து நான் கட்டுறதில்லை சார், எங்கள் வீட்டில் செலவெல்லாம் ரொம்ப சிக்கணும் சார், பையன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் சார் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு யார் மேலே சந்தேகம் வரும்? முதலாளி மேலே சந்தேகம் வரும். இப்போ அந்த பிரச்சனை தான் யாருக்கு? அதனால் அவர் பார்த்தாரு, கடைசியில் நான் என்னிடத்தில் இருக்கிற குறைகளையெல்லாம் நீ நீக்கி என்னை என்ன செய்தாய், நீ என்னை உயர்த்தியது வேறு யாருக்கும் கிடைக்காதுன்ட்டார். எனக்கு கிடைச்சது வேறு யாருக்கும் கிடைக்காது. அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சாதான் இந்த பதிகம் புரியும். அப்படி இல்லைன்னா மாணிக்கவாசகர் முனைப்பில் சொல்கிற மாதிரி ஆயிரும். அந்த வரியை படித்து பாருங்கள். 6 பெறுவார் அச்சவைனா என்னை தவிர யாருக்கும் கிடைக்காதுன்னு அர்த்தமாயிரும். அப்படி சொல்லக்கூடிய குணம் யாருக்கு கிடையாது. எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு தான் அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், எல்லாருக்கும் கிடைக்கும், எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்கிறார். அடியேன் இருமாக்க சொல்கிறாரு. நான் இருமாப்பு அடையும்படியாக அருள் செய்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்படியே இந்த ஒரு இடம் அவர் முனைப்பில் சொல்கிற கொஞ்சம் அசந்தானா எது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அது கிடையாது. அவர் ஒரு ஐடியா பண்ணார். நம்மளை தூக்கணும்னா தான், நீங்கள் பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்கல்ல, நம்ம பார்க்கல, நம்ம பிள்ளைகளும் பார்க்கல, இந்தியாவுக்குள்ளே அல்லது ஏதோ வெளிநாடுகளில் மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சாதாரண லாட்ஜுகளில் தங்கக்கூடாது. கம்பெனி விதிங்க. அவன் போடுற சட்டை ஒரு சட்டை 4000 ரூபா 5000 ரூபா இருக்கணும். அவன் போடுற பேண்ட் ஆயிரக்கணக்கான விலை இருக்கணும். ஷூ ஆயிரக்கணக்கான விலை இருக்கணும். எது மாதிரி வரக்கூடாது. எல்லாம் அவனே இவனுடைய குறை யாரை பாதிக்கணும் அவன் நினைக்கிறான்? கம்பெனியினுடைய இமேஜை பாதிக்க நினைக்கிறான். அந்த இடத்துலேருந்து மாணிக்கவாசகர் யோசித்தார், நம்முடைய குறை யாரை பாதிக்கும்? அதான் இதுவரைக்கும் நம்மை நாமே தாழ்த்தி சொல்லிவிட்டு இப்படியே சொல்லிட்டோம்னா கடைசியில் என்போலிகள் பாரு திருநாவுக்கரசர் இடத்துல என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இறைவனை எப்படி புரிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்பார். அதே மாதிரி சிலர் யாரை தவறாக புரிய வாய்ப்பு வந்துடும். ஆமாம், நல்லது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது நல்லதாக பார்க்கப்படாமல் போயிடும். அந்த அச்சத்தில் தான் அவர் எனக்கு கிடைச்சது எவனுக்கும் கிடைக்காது அப்படின்னு அடிச்சிட்டார். புரியுதா? அதனால தான் சொன்னார், நான் ஞானம் அறியாதவன்.
கீழான வழியில் சென்றேன். ரெண்டுமே உண்மை கிடையாது. இதை இதுவரைக்கும் இது தான் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அதை வேறு மாதிரி மாற்றுறார். அப்படி இருந்தேன், ஆனால் எனக்கு அருளை தந்தார்ன்ட்டார். எனக்கு அருளை தந்தார். அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவேனேன்னு சொன்னார்ல, அதை இங்கே உடைக்கிறார்ல. இதுதான் நம்ம பார்வை. நீங்கள் இதை புரியணும்னா திருவாசகத்தினுடைய முன்பகுதி முழுவதையும் நீங்கள் மைண்டில் கொண்டு வரணும். அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவேனேங்கிறாரு. அப்போ அவர் அருள் பெறலைங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் ஒருத்தங்க ஒரு மில்லில் வேலை பார்க்குறவங்க வீடு எப்போ சார் கட்ட போகிறீங்க? அது முதலாளி தான் முடிவு பண்ணணும். அவர் லோன் தந்தால் கட்டலாம், லோனும் தரமாட்டேங்கிறாரு. சம்பளம் கூட்டினா கட்டலாம், சம்பளம் தரமாட்டேங்கிறாரு. நம்ம யார் மேலே திரும்பிடுவோம் டக்குன்னு? அதுதான் இவர் அருள் பெறும் நாள் என்றென்றோன்னு சொல்லும்போது அருள் கொடுக்கலை. அது பணிவு மொழியில் சொன்னது, அருள் செய்தும் பணிவு மொழியில் சொன்னது. திரும்ப சொன்னால் இவன் எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவான்ட்டு எதை தந்தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அருளை தந்தான். ஆமாம், அவன் குறியொன்றும் இல்லான்ங்கிறத தான் ஓர் நாமும் ஓருருவம் இல்லான்னு சொன்னோம். குறியொன்றும் இல்லான், குறியொன்றும் இல்லான் என்று மாணிக்கவாசகர் இறைவன் இந்த இடத்துல சொன்னது இறைவனுடைய சொரூபம் அவருக்கு புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். சிவ தரிசனத்துக்கு போயிட்டார். சொரூபம் அவருக்கு புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அவன் அருள்கூத்தை அறிய வைத்தான். நீங்கள் கண்டபத்தில் போய் கொஞ்சம் கவனமாக நம்ம நடத்தும்போது கண்டபத்து கவனமாக தான் நடத்தி கொடுத்தோம். கண்டபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நடராஜர் எனக்கு தான் புரிஞ்சுதும்பார். எனக்கு புரிஞ்சுதுங்கிறத பதிவு பண்ணுவார். எத்தனாவது பதிகம்? கண்டபத்து 31. அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. இந்த கண்டபத்து பாருங்கள். அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே, அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே, அருத்தியினால் நாயிடியன் அணிகொள் தில்லை கண்டேனே, எல்லோரும் இறைஞ்சுதில்லை அம்பலத்தை கண்டேனே, கோதில் அமுது ஆனானை குலாவுதில்லை கண்டேனே, மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே. புரியுதா? அதில் முக்கியமான இடம் என்னதுன்னா, வித்தகனார் விளையாடல் விளங்குதில்லை கண்டேனே, கனவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே. அப்படி சொல்கிற இடத்துல கண்ட அனுபவம் அவருக்கு மட்டும் நடந்ததுன்னு எடுக்கணும். எல்லாருமே எல்லாம் செஞ்சாங்கங்க, பார்த்தது யார் மட்டும்தான், அப்படி பொருள் எடுக்கணும். அப்படி பொருள் சொன்ன மடத்தில் அப்படி பேசும்போது குஞ்சிதபாத ஐயா அதை ஆச்சரியமாக சொன்னார், வித்தியாசமாக சொன்னார். கண்டேனேங்கிறத நல்லா சொன்னார். புரியுதா? அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை நான் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்கன்னு பொருள் எடுக்கக்கூடாது. அனைத்துலகும் தொழுந்தில்லை, ஆனால் பார்த்தது யார் தான், அப்படியே எடுக்கணும். அருத்தியினால் நாய் அடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே, எல்லோரும் இறைஞ்சதில்லை, எல்லாரும் கும்பிட்டாங்கங்க, பார்த்தது யார், அப்படி பொருள். அப்படி தான் பொருள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்படி தான் மறையவரும் வானவரும் வணங்கிட, அந்த வழி அப்படி. அதுதான் மெயின். 6வது திருவாசகம். மறையவரும் வானவரும் வணங்குனாங்க, பார்த்தது யார்? நீங்கள் அந்த உமாபதி சிவாச்சாரியருடைய நெஞ்சு விடுதுவதில் அந்த மறையவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகாதுன்னு சொல்லி அனுப்புவார். இப்போ பேசுனது போன பிறவியில் பேசுன மாதிரி ஞாபகம் வரும், பரவாயில்ல. இப்போ பேசுனது மறையவர்கள் இருக்கிற இடத்துக்கு நீ போகாத, அதற்கு ஒரு காரணம் சொல்லி அனுப்புவார். வேதம் படிப்பாங்க, ஆனால் எது தெரியாது, வேதத்தின் பொருள் தெரியாது, பொருளொன்றும் அறியாத அவங்க பக்கத்தில் போகாதம்பார். அதே தான் இங்கே. மறையவர்கள் வணங்குனாங்க, வானவர்கள் வணங்குனாங்க, நடராஜருடைய நடனத்தை பார்த்தது யார் மட்டும்தான். அந்த இடத்துல தான் இங்கேயும் அதே. அதனால் நம்ம இதில் எந்த பத்தை இணைச்சி படிக்கணும்? ஆமாம், அதுமாரி படிக்கும்போது குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம்னு சேர்த்து படிக்கணும். பண்டார சாத்திரம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா போதும்.